ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சில இன்டோர் பிளான்ஸு. ஸோ அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபிலோடெட்ரான். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஃபிலோடெட்ரானில் நிறையா வேரியன்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான வேரியன்ட். ஸோ இதுலேயே வந்துட்டு கலரும் இருக்குது. ரெட் கலர் ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபிலோடெட்ரான். நான் பேசிக்கா இது ஏன் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு வீட்ல வந்து விச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செடி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, அது இந்த செடி தான். ஸோ இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா, தண்ணிலயும் வச்சு வளர்த்தலாம். சாதாரணமா மண்லயும் வச்சு இத வந்துட்டு வளர்த்தலாம். இது 2லயுமே வந்து அழகா வளரும். உங்ககிட்ட காட்டுற இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நான் காசு குடுத்து வாங்கல. எல்லாமே வந்துட்டு வெளிய இருந்து ஃப்ரீயா எடுத்தது. அ அட்டை போட்டதுன்னு சொல்லலாம். பட் அவ்வளோ பட்டமா சொல்ல முடியாது. கேட்டு வாங்கிட்டு வந்தது அப்படி சொல்லலாம். ஆ இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வெளிய இருந்தது. ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்த செடி. இது எடுத்துட்டு வரும்போது ஒரு 3 லீஃப் தான் இருந்தது. பயங்கரமா வளரும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல நார்மலா ஹியூமிடிட்டி லெவல வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். அப்புறம் டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டஸ்ட்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ இது கம்மி பண்ணும். ஆ ஒரு நல்ல செடி. ஃபிலோடெட்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க வாங்குனது எங்க வீட்ல. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். மணி பிளான்ட். போத்தோஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா இதுவும் அதேதான். நம்ம வந்து இன்டோர்லயும் வச்சுக்கலாம், அவுட்டோர்லயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் அதேதான். ஆக்ஸிஜன் லெவல இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் இது. ஆக்சுவலா அதாவது ஒரு சில இப்போ ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் டைம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணாது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனா இது வந்துட்டு நைட் டைமும் சரி, பகல் நேரத்துலயும் சரி நல்ல ஒரு ஆக்ஸிஜன் சப்ளை நமக்கு குடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கட்டிங்ஸ் வேற எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து இத நாங்க வச்சது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி நெறைய பெரிய கட்டிங்ஸா வந்துச்சு. ஸோ அத எல்லாத்தையும் கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரீபாட் பண்ணணும். பெருசா ஒண்ணு வந்துட்டு ரீபாட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இவர் தான். ஆ ஸ்பைடர் பிளான்ட். இவரும் ஸ்பைடர் பிளான்ட்ல ஒரு வேரியன்ட். ஆக்சுவலா இவரையும் நான் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்டின்னா, அந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு நாள் எடுக்க போம்போது, ஆ பேக்கிங்ல இருந்தது. ஆக்சுவலா இதோட ஒரு நல்ல விஷயம் என்ன, அழகான விஷயம் என்ன அப்டின்னா, இது இப்ப வளருது அப்டின்னா, இந்த ஆலோவேராலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கத்தாழைல பார்த்தீங்கன்னா, ஒரு பூ மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்டின்னா, மெச்சூர் ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு குச்சி வந்து பூ வரும்ல. அந்த மாதிரி இதுலருந்து ஒரு குச்சி வந்து இந்த மாதிரி ஒரு செடி வரும். பூ பூக்காது. பட் ஆனா இதே மாதிரி இன்னொரு செடி வரும். அது செம்ம அழகா இருக்கும். அங்க பார்த்தோனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே. இதையும் கொஞ்சம் கேட்டு எடுத்துட்டு வந்துடலான்னு கேட்டே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா நார்மலா நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வேரியன்ட்டோட பில்லோடெட்ரான், அப்புறம் வந்து போத்தோஸ் பிளான்ட், அப்புறம் அந்த ஸ்பைடர் வேரியன்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரேட் ஜாஸ்தியா இருக்கு. முக்கியமா இந்த பில்லோடெட்ரான் 199 போட்டிருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ம் இது வந்துட்டு இந்த வேரியன்ட் எங்க வீட்ட சுத்தி இருக்க நர்சரில எங்கேயுமே இல்ல. ஹார்ட் ஷேப்ல இருக்கு. அதே மாதிரி ரெட் கலரும் இருக்கு. பட் ஆனா வேற வேரியன்ட் எனக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பிளான்ட் டிஃபென்பாச்சியா. ஸோ இவங்க தான். ஆ இவங்களும் அதேதான். ஹியூமிடிட்டி வந்துட்டு மெயின்டெயின் பண்ணுவாங்க வீட்ல. அதே மாதிரி ஆ நல்ல ஒரு காத்தோட்டம் குடுப்பாங்க. இ இப்போ நான் காட்டுன பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன தேவை அப்டின்னா, ஒரு பிரைட்டான சன்லைட் வேணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இது மட்டும் இருந்தாலே போதும். நல்லா மெயின்டெயின் ஆகும். இப்ப நான் சொன்ன அந்த டிஃபென்பேஷியான்னு ஒரு செடி சொன்னேன் இல்லையா? அது வந்து ஆக்சுவலா வந்துட்டு டாக்ஸிகேட்டட் அப்டின்னு சொல்றாங்க. என்ன அப்டின்னா, அது வந்து நம்ம அந்த இலை வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது, இல்ல தெரியாம வாயில படும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் ஆகும் அப்டின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் பெட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அ இல்ல அ குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னா, அந்த செடி கைக்கு படாத மாரி வச்சுக்கோங்க. அது வந்து பெட்டர். இதுதான். ஆ சரிதான். சைனீஸ் மணி பிளான்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனா இது வந்துட்டு வல்லாரைல வந்து ஒரு வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நான் சாப்பிட்டதில்ல. யாருக்கும் இத சாப்பிடுங்க அப்படின்னும் நான் சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வல்லாரை சாப்பிட்டுருக்கோம். வல்லாரை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எடிபிளா இல்லையா? நல்லா பாருங்க. இது வந்து சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன வேரியன்ட் என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்க்குறேன். ஆக்சுவலா இந்த செடி என்ன அப்டின்னா, சங்குப்பூ செடி. ஆ இது வந்துட்டு ஒரு 1 மந்த் ஃபோர். நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒரு ஆல்ரெடி வெத போட்டு ஒரு சங்குப்பூ செடி ஒண்ணு வளர்ந்துட்டு இருந்தது. அது வந்து வேற ஒரு செடியோடு சேர்ந்து வளர்ந்துட்டு இருந்தது. நான் ஆக்சுவலா என்ன பண்ணேன் அப்டின்னா,
அத வந்து வேற ஒரு தொட்டியில மாத்தலாம், ரீபாட் பண்ணலான்னு மாத்தி வைக்கும்போது ஃபுல்லா வாடிடுச்சு. ஃபுல்லா கருகிருச்சு. எனக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. விதையெல்லாம் கேட்டு பார்த்தேன். ₹50ன்னு சொன்னாங்க. பட் ஆனா அந்த செடியே வந்து ₹60 தான். இது வந்து ஒயிட் கலர் சங்குப்பூ செடி. ஸோ இந்த செடி வந்து வெளியிருந்து எடுத்துட்டு வந்தது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டு வளர்த்தோம்னா நல்லா பெருசா வரும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் இதுவும் அப்புறம் இந்த செடி. ஆக்சுவலா இந்த 2 செடியுமே வந்து விச்சுவோட சித்தி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இது சின்னதா ஒரு குச்சிய உடைச்சிட்டு வந்து வச்சாலே பயங்கரமா வளரும். இப்போ நான் கொஞ்சம் வந்து அத உடைச்சு விட்டேன். ரொம்ப பூ வந்துச்சு. அதனால வளரவே இல்ல அதுக்கு மேல. ஸோ அதனால அத நான் உடைச்சு விட்டதுனால இப்ப கொஞ்சம் நல்லாவே வருது. இந்த செடி வந்துட்டு போகன்வில்லா. இது வந்துட்டு